Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக் பொடிமாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் வந்து நடுவில் முள் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 4 ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 நல்லா உரித்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி நமக்கு வேணும் பொடியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கனால பொடி பொடியாக நறுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வத்தல் தூள் மட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இது கூட என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்து மீன் மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், வேக வைக்கிறதுக்காண்டி. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது முள் சிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நடுவில் மட்டும் முள் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வேக வைக்கணும். ஒரு இதில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றணும் இல்லை, ஃபிஷ்ஷு முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போதும் நமக்கு. இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஒரு மூடி வச்சு மூடி நல்லா வேக விடலாம். வேக வச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து லேயர் வந்து இப்படி ஒயிட் கலரில் வரும். அப்படி வந்துருச்சுனாலே ஃபிஷ் வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லாட்டி லைட்டாக இந்த மாதிரி ஒரு இது வச்சு குத்தி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் நமக்கு வந்து மீனை பிச்சு எடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷை வந்து இப்போ குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இதை விட குட்டியாக பிச்சிடாதீங்க, ரொம்ப தூளாக ஆகி போயிடும், குழந்தைங்க சாப்பிட முடியாது. இதுனா மீன் வந்து அப்படி துண்டு துண்டாக இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிட வசதியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. முதல்ல சொல்ல மறந்துட்டேன், 2 முட்டை எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து கணக்கு பண்ணி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரே ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்குனா ஒரு 2லேருந்து 3 வத்தல் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குனால இப்போ இது வந்து என் பையனுக்கு நான் செய்கிறனால ஒரு வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி விடுங்க, ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட போட்டு வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா இதாகும், வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால சின்ன வெங்காயம் வந்து அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்குனா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்குனால நான் வந்து லைட்டாக நடுவில் மட்டும் 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சு நல்லா வதங்கி வரணும் நமக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1லேருந்து 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இது நல்லா ப்ரௌனாக இதாகி நம்ம ஊற்றின ஆயில் மட்டும் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா விட்டுருங்க வதக்கி. இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி முட்டை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நடுவில் ஒரு கேப் ஏற்படுத்திக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படியே அந்த இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ஃபுல்லாக நல்லா வறுப்பட்டு பொடி மாஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மீனை சேர்த்துறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதே மீனை சேர்த்துனிங்கன்னா மீன் வந்து இந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பக்கத்துலேயே சேர்த்துறணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வேணுன்னா இடையில ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பேன் சரியாக பத்தலை, அதனால் நான் இந்த இதில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு அந்த ஆயில் மட்டும் பிரிஞ்சு கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே விடுங்க. மீன் மட்டும் இந்த பக்குவத்தில் சேர்த்திங்கன்னா தான் அது முட்டை கூட சேர்ந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஃபஸ்ட்டே முட்டை வந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா ஃபிஷ்ஷு வந்து நமக்கு அவ்வளோ இதாக இருக்காது. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா இது ஒரு வாட்டி நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் இப்படி போட்டனால நம்ம தனியாக வெளியில் கூட எடுத்துடலாம். பெரியவங்க அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நமக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குனால நான் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கல. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்திங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி பெப்பர் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஆயில் கூட சேர்ந்து அந்த பெப்பரும் நமக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மல்லி இலையை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட எக் ஃபிஷ் பொடிமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு கூட தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபிஷ் எடுத்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கூட குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா என்றைக்கும் ஒரே மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கே போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்திங்கனாலே போதும், சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கலேருந்தே கொடுக்கலாம். முட்டை கொடுத்து நீங்கள் பழக்கிட்டிங்கனாலே போதும், குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.